ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். செங்கோட்டை மேட்டர் மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அம்மா எப்படி டீல் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை? அரை மணி நேரத்தில் தூக்கி வெளில போட்டு. அதிமுகன்ற கட்சி வந்து இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு இப்போ இருக்கு. பட் அதை இன்னும் கீழே கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல பார்ட்டிக்குள்ள இந்த மாதிரி டர்புலன்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதிமுக காலி பண்ணணும்னே முடிவு பண்றாங்க. கண்டிப்பா இந்த கட்சிக்குள்ள மறுபடியும் அவங்க வருத பொதுமக்களும் இல்ல அதிமுக கேடர்ஸ் இந்த அடிமட்ட தொண்டர்களும் மகளிரோ இவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்குல்ல. சசிகலா ஏத்துக்க மாட்டாங்கிறீங்க? கண்டிப்பா. நான் அம்மா கூட போயிட்டு வந்தேன். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, நான் பெரிய லீடர்னு சொன்னா வேடிக்கையா இல்லை. இவங்க மட்டுமா போனாங்க? தாய் கழகத்தோட இந்த கட்சியை இணைக்கணும், இதுதான் அவங்களோட கோரிக்கை. அவங்களோட எண்ணம் அதுதான். அதிமுக ஜெயிக்க வைக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை கொண்டு வந்து அங்கே இணைச்சிட்டாக்க அவங்க ஃப்ரீ ஆயிடலாம். விஜய் கட்சியும் ஏடிஎம்கேயும் சேரலாம்னு நினைச்சாங்க. குரங்கு கையில பூமாலை கொடுத்தாங்க, பிச்சு பிச்சு போடும்ல, அதுதான் நடந்துட்டு. அதுக்கெல்லாம் இவர் பயந்தாருன்னா அப்புறம் அவர் இதுல போஸ்ட்ல இருக்க லாய்க்கே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அரசியல் நான் அடுத்த மூவ் என்ன பண்ண போறதுன்னு சொல்லுவாரு. அவருக்கே தெரியாது அது என்ன பண்ண கூடாது, அவருக்கு தெரிஞ்ச சார் சொல்லுவாரு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளும் அரசியல் ஆய்வாளருமான தீபா அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் தீபா. வணக்கம். திடீர்னு இப்போ செங்கோட்டையின் வெளில வராரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக பொறுத்த மட்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், என்னோட அத்தை, அவங்க இறந்ததுக்கு பிறகு அதுல நிறைய டர்புலன்ஸ் டிசன்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு டிசன்ட்ன்றது ஒரு வினோதமான செயலாக யாரோ தூண்டுதல் பேரில் செய்யறது தான் நான் கருதுறேன். யாரோட தூண்டுதல் நினைக்கிறீங்க? யாரா வேணா இருக்கலாம். இப்போ மல்டிபிள் ஃபேக்ஷன்ஸ் உருவாயிருக்கு. பல முனை போட்டிகள் இப்போ அரசியல இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல இருக்க போகுது. அதை நம்ம பார்க்க தான் போறோம். யாரா வேணா இருக்கலாம். பிஜேபியை கூட இருக்கலாமா? யாரா வேணா இருக்கலாம். பொதுவான கருத்து யாரை வேணா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவர் இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லி ஏதோ ஒன்று கிரீவன்ஸ் எல்லாம் சொன்னார். அப்பவும் எல்லாரும் அவரை போய் அணுகுனாங்க, பார்ட்டி கேடர்ஸ்லாம் போய் சந்திச்சாங்க. செங்கோட்டையன் கொஞ்ச நாள்ல அது அடங்கி போச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ திருப்பி ஒன்று உருவாயிருக்குன்னா தானா செய்கிற மாதிரி எனக்கு தோணலை. யாரோட தூண்டுதலாவது இருக்கலாம். மேபி செங்கோட்டையனுக்கு வந்து அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியில் அவருடைய ஆட்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குறையுது, வேறு சில ஆட்கள் போடுறாங்க அப்படிங்கிறப்பல சில செய்திகள் வருது. என்ன இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு அங்கே குறையுது, இந்த எலெக்ஷனில் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இதையெல்லாம் அவர் கவனிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதா தெரியல. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா யாரோட தூண்டுதலோ இருக்கும், அவரோட சப்போர்ட்டை யாரோ எதிர்பார்த்து இதை செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து? ஆமாம், வரக்கூடிய எலெக்ஷன்ல. வரப்போற எலெக்ஷன் வந்து அதிமுகன்ற கட்சி வந்து இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு இப்போ இருக்கு. அம்மா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டியா இருந்தது, இப்போ செகண்ட்னு நம்ம சொல்லலாம். சரி. பட் அதை இன்னும் கீழே கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணத்துல பார்ட்டிக்குள்ள இந்த மாதிரி டர்புலன்ஸ்லாம் கிரியேட் பண்ணாக்க அதை இன்னும் ஸ்பிளிட் ஆனாக்க அதோட ஸ்ட்ரென்த் குறையும். அதிமுக காலி பண்ணணும்னே முடிவு பண்றாங்க. கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரேடியா பண்ண முடியல. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எப்படி அதோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். நீங்க சொல்ல பார்த்தா திமுக பின்னணியில் இருக்கும். ஒரு பொதுவான கருத்து சொன்னேன்னா பல முனை போட்டிகள் இருக்கலாம், அதனால யாரா வேணா இது இருக்கலாம். இத்தனை வருஷத்துல இதை எப்ப வேணா செய்திருக்கலாங்க. இப்போ முந்தைய எலெக்ஷன் போகி அது முடிஞ்சு அந்த ஆட்சி காலம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனும் முடிஞ்சு இப்போ அந்த ஆட்சி காலம் முடியுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்பேன் ஆஃப் 8 to 9 years ஆஃப்டர் மை ஆன்ஸ் டெத், அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி, அம்மா அவர்கள் இறப்புக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இப்போ நம்ம சொல்லலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு 26 எலெக்ஷனுக்கு இப்போ இந்த ஸ்பேன் ஆஃப் டைம்ல அவர் எப்போ வேணா இதை செய்திருக்கலாம். ஆமாம். ஆனால் ஏன் அப்போல்லாம் செய்யாம இப்போ செய்ய வேண்டிய அவசியம்? இதே ஓபிஎஸ்ஸையும் இதே தினகரனையும் வெளியே அனுப்பி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது சொல்ல முடியாது, அவங்கள இதுல சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் முதல்லயே வெளியே ஃபர்ஸ்ட் வந்தது இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் தான் முதல்ல வெளில வந்தாரு. அதுல மேடம் அவங்க எல்லாம் வெளில வந்த போது
இந்த கட்சியோட ஒற்றுமை வேண்டும் அந்த கோஷம் வந்து அப்ப வரலையே இந்த செங்கோட்டையன்ட்ட. வேற யாரும் அப்ப வரல. அதுதான் நான் எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ மீன். அப்பெல்லாம் யாருமே வரல. இப்போ ஏன் வர வேண்டிய அவசியம் என்ன? இதை வந்து அசியூம் பண்ணிப்போம். பிஜேபி செய்யுதுன்னா பிஜேபி இதுல என்ன லாபம்? அவங்க எப்படி செய்ய முடியாது? அவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணியில இருக்கும்போது அதனோட ஸ்ட்ரென்த்தை குறையணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. செய்ய மாட்டாங்களா? இல்ல அங்க சரி 4 பேரும் ஒன்னா சேரணுங்கிறாங்கல்ல, இவங்களும் ஒன்னா சேர்ந்து அதிமுக ஸ்ட்ரென்த் ஆயிடுமா? இல்ல இந்த 4 பேருன்றது யார் யாருன்னு முதல்ல கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ஓபிஎஸ் அவர் முதல்லயே வெளியே வந்துட்டாரு. சசிகலா அவங்க அந்த பார்ட்டிலேயே இல்லைன்னு அந்த பார்ட்டியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஆனா அவங்க இருந்தாங்க ஒரு பீரியட்ல. அம்மா அவங்க இறந்த போது வந்தாங்க, ஒரு கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அதோட அவங்களோட சாப்டரே அந்த பார்ட்டியை பொறுத்த மட்டும் முடிஞ்சதா தான் பார்க்க முடியும். அதனால அப்படி சொல்ல முடியாது. இல்ல இன்னும் உங்களுக்கு ஒரு ஆசையோடு தானே அப்பப்போ பேசிட்டே இருக்காங்க, இந்த பார்ட்டி ஒன்னா ஏறணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும் அப்பப்போ நம்பிக்கை அவங்க சொல்றாங்க. அவங்க அது சொல்றாங்க, ஓபிஎஸும் அது சொல்றாரு, அவங்களும் அது சொல்றாங்க, இவங்க எல்லாருமே அது சொல்றாங்களே தவிர இவங்க எல்லாரும் வெளியே வந்ததுக்கோ இல்லை வெளியேற்றப்பட்டதுக்கோ வேற வேற காரணங்கள் இருக்கு. யாருமே சேம் ரீசனுக்காக அந்த பார்ட்டி விட்டு வெளியே வரல. சரி, வேற வேற காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டாங்க. சரி, இவங்க 4 பேரை சேர்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒன்றிணைத்து கொண்டு வரணுங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா தென் மாவட்டங்களில் அவங்க சாதி ஓட்டுக்கள்லாம் பிரியாமல் விழும். இப்போ செங்கோட்டையன் பிரிஞ்சா அங்கே கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, அந்தியூர், சத்தியமங்கலம் அந்த பகுதியில் ஓட்டுகள் பிரியும். அதெல்லாம் ஒன்றா கொண்டு வரலாம். இப்போ இதனால செட்பேக் வரும். ஏற்கனவே எடப்பாடியோட ஓட் பேங்க் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் பிரிஞ்சாங்கன்னா விஜய் வேற இன்னொரு பக்கம் வராரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது, ஜாதி ஓட்டு ஒன்று இருக்குது, அதை தவிர இமேஜ் பாலிடிக்ஸ் இன்னொன்று இருக்குது. சரி, இப்போ திருமதி சசிகலா அவங்களோட இமேஜ், பப்ளிக் இமேஜ் எப்படி இருக்கு? அவங்கள மக்கள் ஏற்றுக்குவாங்களா? சேத்தா இந்த கட்சிக்குள்ள மறுபடியும் அவங்க வருத பொதுமக்களோ இல்லை அதிமுக கேடர்ஸ், இந்த அடிமட்ட தொண்டர்களோ, மகளிரோ இவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்குல்ல. சசிகலா ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பா என்னை பொறுத்த மட்டும் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சொல்லப்போனால் அம்மாவுடைய ஆட்சி வந்து அந்த பேரை டேமேஜ் பண்ணது காரணமே இந்த அம்மாங்கிற பேச்சு நிறைய இருக்கு, இன்னி வரல இருக்கு. இவங்களால தான் அவங்களுக்கு பிளாக் மார்க் இருக்குன்ற பேச்சு பரவலா ரொம்ப வருஷமாவே இருக்கிற ஒரு விஷயம். சரி, அது தவிர அவங்க இறப்புல இருந்த மர்மம், அந்த மர்மம் விலகிச்சா இல்லையா, அதை யாராவது இப்போ கொண்டு வருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. ஸோ அவங்கள எப்படி ஏற்றுக்குவாங்க இந்த கட்சிக்குள்ள? இப்போ சப்போஸ் இப்போ டிடிவி தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அமமுகன்னு ஒரு தனி கட்சி நடத்துறாரு. இப்போ அந்த கட்சியில இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா, திருமதி சசிகலா அவர்கள் போயிட்டு அதுல சேர்ந்தா யாரும் அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னும் கேட்க முடியாது, நீங்க எப்படி அதுல சேரலாம்னு கேட்க முடியாது, வெளியேற்ற முடியாது. ப்ளஸ் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அதர். ஆனா இதுல மறுபடியும் வந்து சேர்ந்தாங்கன்னா பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? அதிமுகவோட பல இடத்துல அவங்களோட கெட்ட பேருக்கு இவங்கள ஒரு காரணமா பார்க்குறாங்க. இது எல்லாமே கொஸ்டின்ஸ் டு பி ஆன்சர்ட் இந்த அப்கமிங் எலெக்ஷன். நடுநடுவில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, மறப்போம் மன்னிப்போம்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்துடணுங்கிறாங்க. செங்கோட்டையனுடைய ஸ்லோகனே என்ன, மறப்போம் மன்னிப்பு, நம்ம எல்லாம் ஒன்னா சேரணுங்கிறாரு. அம்மாவோட இறப்போ இல்லை அவங்கள மேலே இருந்த பிளாக் மார்க்ஸையோ அவங்களுக்கு வந்த கெட்ட பெயர்களையோ அதை மறக்கணுமா? அது எப்படி மறக்க முடியும் அவ்வளோ சீக்கிரமா? அது சாதாரண மக்கள் மறந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மறப்பாங்க, மறக்க மாட்டான். அவங்களுக்கு பெரிய இழப்பு இல்லையா அது? அதனால அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இதெல்லாம் சசிகலாக்கு தெரியாது, எப்படி தைரியமா வந்து எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு மறுபடியும் ஒன்னா சேரணும் பேசிட்டு இருக்காங்களா? இல்லை அவங்க தான் பேசுறாங்களான்றது கூட அவங்கள யார் பேச வைக்கிறாங்க? அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ஒரு 25 பேர் இருக்காங்கல்ல, குடும்பத்துக்கு தான் ஒரு கட்சி இப்போ இருக்கே, அவரும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தானே. தாய் கழகத்தோட அந்த கட்சியை இணைக்கணும், இதுதான் அவங்களோட கோரிக்கை, அவங்களோட எண்ணம். அதுதான் அதிமுக ஜெயிக்க வைக்கணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதை கொண்டு வந்து அங்கே இணைச்சிட்டாக்க அவங்க ஃப்ரீ ஆயிடலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்துடணும். எல்லாம் ஒன்னா சேர்றது செகண்டரி தான். எல்லாம் தான் யார் அந்த எல்லாம் அதை கொண்டு வந்து நீங்கள் இணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த கட்சின்னு ஒன்று இருக்காதுல்ல தனியா, அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ அது தனியாக எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிளிட் ஆகுது. அதே 2% இருக்கும், அவ்வளோதான். ஈவன் ஒரு ஓட்டில் ஜெயிச்சவங்களா இருக்காங்களே, 10 ஓட்டில் ஜெயிச்சவங்களா இருக்காங்களே. ஸோ அதை கொண்டு வந்து இதில் இணைச்சாக்க அந்த ஓட்ஸை ஸ்பிளிட் ஆகாமல் இருக்கும். சரி, இப்படின்ட்டு தான் இந்த சைடில் இருக்கிறவங்க கூட அதை பார்ப்பாங்க. மெயின் அதிமுகவில் இருக்கிறவங்க அப்படிதான் அதை பார்ப்பாங்க. லார்ஜர் பிக்சர் அதுதான் என்னை பொறுத்த மட்டும் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ உங்களை பொறுத்தவரை சசிகலாவுடைய அதிமுகக்குள்ள வரவுங்கிறது யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்கிறீங்க?
டார்னிஷ்ட் இமேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் இருக்கு. அதனால வந்து ஏன் அப்படின்னா அம்மாவோட அந்த மர்மமான ஒரு மரணம் ஃபர்ஸ்ட். ஆமா, திடீர்னு ஒரு நாள் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. 75 days யாருமே அவங்கள பார்க்கல அப்படின்றது இன்னைய வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் தெரியல. அதுக்கு பதில் இல்லாம இருக்கு. ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த அப்புறமும் அது மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல, தமிழ்நாடு அரசும் எடுக்காம தான் இருக்கு. ஸோ அவங்க அதை கையில எடுப்பாங்களா? இதை தவிர கொடநாடுல நடந்த அந்த கொலை வழக்கு, அதுலயே இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறதா தான் பரவலா பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு அம்மா மேல எந்த தவறும் இல்லை, இவங்க தான் நடந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம்ன்ற இமேஜ் வந்து பரவலா தமிழ்நாடு பூராவே இருக்கு. ஸோ அவங்களை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க? நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, 2 sides நம்ம பார்க்கணும். அதனால கூட அவங்கள வந்து மெயினாக இருக்கக்கூடிய அதிமுக இப்போ சேர்க்காம இருக்கலாம். சரி, இந்த நேரத்தில் நான் ஒன்று கேட்குறேன். உங்கள் அத்தை வந்து ரொம்ப அதிபுத்திசாலி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இவ்வளோ புத்திசாலியான ஒரு பெண்மணி ஆட்சியே எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த லெகசியை கரெக்டாக பிடிச்சாங்க. ஜாதின்னு பிரிஞ்சு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க. மற்ற விஷயங்களே அவ்வளோ கெட்டிக்காரங்களாக இருந்தவங்க. தன்னுடைய பக்கத்தில் வச்சுருந்த சசிகாவால் தனக்கு மிகப்பெரிய கெட்ட பேர், இந்த ஊழல் எல்லாத்தையும் தானே சம்மந்தப்படப்பில் ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் ஏன் அவங்களுக்கு வரல? வந்திருக்கும், அது வெளியில் அவங்க தெரியப்படுத்தலை, அவ்வளோதான். வராமல் இருந்திருக்காது. இந்த கெட்ட பேருக்கு சசிகலா மட்டும்தான் காரணம் நீங்க சொல்வீங்களா? அப்படி சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப உங்க அத்தையும் அவங்க தான் இது எல்லாமே பண்ணாங்க, வேற யாருக்குமே இதுல எந்த ஹேண்டுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல உங்க அத்தை இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவங்க டீல் பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை அந்த சூழ்நிலை எப்படி சார், நான் என்ன சொல்றேன்னா அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அது தெரியும். இந்த மன்னார்குடி கோஷ்டி நம்மள்ட்ட வேண்டாம், இதனால கெட்ட பேர் அப்படிங்கிறது சாதாரண மனிதனுக்கு தெரியுது, ஊர் சைட்ல இருக்கிற சாதாரண மக்களுக்கு தெரியுது. நீங்களே சொல்றீங்க அது கெட்ட பேர் பரவிடுச்சு. இந்த விஷயம் ஏன் ஜெயலலிதாக்கு தெரியாது போச்சு? பழைய விஷயம்னா கூட நம்ம இதையும் ஒரு வார்த்தை பேசலாம். அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்க வாய்ப்புகள். ஏன் அந்த சூழ்நிலை கைதி ஆனாங்க அப்புறம்? அதுதான் அங்க சூழ்நிலை கைதி தான் அவங்க, சர்க்கம்ஸ்டன்ஷியலா அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அப்போ தனக்கு கெட்ட பேர், தனக்கு அந்த ஊழல் வழக்கில் தானும் வந்து இப்போ உள்ளே போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் அப்படிங்கிறதுல யோசிக்க மாட்டாங்களா? யோசிச்சு தான் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க யோசித்தாலும் அன்னைக்கு அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்க அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக தான் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படி தான் யோசிக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன நடந்தது, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்றதும், ப்ளஸ் அவங்க எப்படி இதை பார்த்தாங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. சரி, ஒரு கட்டத்தில் வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி உள்ள வராங்களே, உறவுக்கார பெண்ணே வீட்டில் இருக்கும்போது அவங்க திரும்பி உள்ள வராங்களே. இந்த நேரத்தில் தீபாவை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்காத. அவங்க முதலேருந்தே தனியாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த போயஸ் ஹோட்டலில். சரி, நாங்கள் தனி குடும்பமாக இங்கே வந்துருக்கோம், அவங்க கூப்பிட்டா போகிறோம், அவங்கள பார்க்குறோம், நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுன்றது ரொம்ப வித்தியாசமானது. ஒரு சராசரி பெண்மணியோட லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு கிடையாது. எத்தனையோ கேரியர் உமன் இருக்காங்க, வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் அவங்க குடும்பம் இருக்கும், குடும்பம் மற்றதெல்லாம் பார்த்துக்கும். அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அவங்க சினிமாவில் நடிச்சு போவது எங்கள் பாட்டி கூட இருந்தாங்க, ஓன் ஃபேமிலி கூட இருந்தது. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இந்த லைஃப். அவங்க பாலிடிக்ஸுக்கு வந்தப்போதே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த தனிமையை அவங்களுக்கு சாதகமா நிறைய பேர் பயன்படுத்தி, நாட் ஓன்லி சசிகலா அண்ட் ஹர் ஃபேமிலி, நிறைய பேர் அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது இதுவா அதுவான்னு பார்க்கும்போது சரி இவங்களே இருக்கட்டும், மறுபடியும் இவங்களே உள்ள வரட்டும். ஆமா, இதுதான் அவங்களோட சூழ்நிலை. திருடனா கொலகாரனான்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா எதை சூஸ் பண்ணுவீங்க? யாரா இருந்தாலும் என்ன சொல்லுங்க, கொலகாரன்லாம் வேணாம், திருடனே பரவாயில்ல. அப்படிதான் இவங்களை அவங்க இருக்கட்டும் விட்டது. இந்த 2 பேருமே வேண்டாம்னு உங்களை மாதிரி எத்தனை பேர் சுத்தி ஆப்ஷன் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. பயந்து இருக்கலாம், புது அத்தியாயத்தை நம்மளுக்கே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது இவங்களுக்கு நம்மளால எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா? பட் உங்க அத்தையோட ஏதோ ரகசியத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு தானே அவங்க மிரட்டுறாப்புல தான் கூட ஒரு செய்தி வருது இல்லையா? என்ன ரகசியம் எதை வச்சு சார்? அப்படியே இருந்தா கூட நான் உனக்கு கேட்குறேன் சார், இதெல்லாம் லாஜிக் இல்லாத ஒரு அசம்ஷன்ஸ். ஏன்னா எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷம் மிரட்ட முடியும்? they'll get fed up with it, வெறுத்துடுவாங்க. எத்தனை நாள் மிரட்ட முடியும் சொல்லுங்க? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் அதுக்கும் மேலேனா யாராக இருந்தாலுமே அது நடக்காது, அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. செங்கோட்டை மேட்டர் மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அம்மா எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்தை? அரை மணி நேரத்தில் தூக்கி வெளில போட்டு 2 things are there. ஏன்னா அவங்களுடைய அந்த ஆளுமையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட எக்ஸ்ட்ரீம்
ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அவங்க. நான் வச்சது தான் சட்டம். அது கேட்டால் இரு, இல்லைன்னா வெளில போ. இதுதான் அவங்க எப்பவுமே. அவங்களா இருந்தால் இது நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட்டு அதையும் மீறி நடந்தால் 5 நிமிஷத்தில் தூக்கி வெளில போட்டு இப்படி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சபாநாயகரே பதவி விட்டியாருன்னு ஜெயக்குமாரை சொன்னாங்களே, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி நான் படித்தேன். அதாவது 2001 ஜெயலலிதா வந்து டான்சி வழக்கில் சிறைக்கு போகிற நிர்பந்தம் வரும்போது அந்த நேரத்தில் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணது நயினா நாகேந்திரன் தான் சிஎம் ஆகட்டும், இன்ட்ரீம் சிஎம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னாப்லையும், சசிகலா தான் இல்லை ஓபிஎஸ் தான் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்ம ஒரு உண்மைதான் அது உண்மையா? அது 100%. ஏன்னா இது நடக்கும்போது நான் அங்கே போய் நீங்கள் இருந்தீங்களாங்க? நான் இருந்தேன் ஒரு டைம். வந்து இது நடந்த அந்த பீரியட்ல ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் அந்த பொய்யஸ் தோட்டத்தில் அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அவர் அங்கே வந்திருந்தார், ஓபிஎஸ் வந்திருந்தார். ஏன்னா நிறைய பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் எனக்குலாம் அப்போ தெரியாது, எங்களுக்குலாம் கொஞ்சம் பேரை தான் தெரியும், ரொம்ப சீனியர்ஸ். அதையே இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் சார், ஜெயக்குமார் சார், இவங்களெல்லாம் தான் தெரியும், நிறைய பேர் தெரியாது. இவர் தான் அவங்களோட சாய்ஸ். அது உண்மை, ஓபிஎஸ் தான் சசிகலாவோட சாய்ஸ். அம்மா ஏன் அதை ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா சார் இது அவங்களோட ஒர்க்கு சார், ப்ரொஃபஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவங்களோட கரியர், அவங்க ப்ரொஃபஷன். அது அவங்க வேலை பார்க்குறாங்க, அரசியல்ல வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க தான் அங்கே டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். வேற அவங்க இடத்துல இன்னொருத்தர் போய் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். ஓபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ 2 வருஷம் தான் ஆயிடுச்சு. எம்எல்ஏ ஆகி 2 வருஷம் தான், 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. டக்குனு ஒரு சீமா போடலான்னா அது சசிகலா சொல்லி கேட்குறாங்கன்னா அப்போ எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்துருக்காங்க அவங்க? தெரிஞ்சது தானே. இப்போ திருப்பி நம்ம அதையே பேசுறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சசிகலா மேலே அப்படி அலாதிய நம்பிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க, அது உண்மை. அவங்க ஒரு சாய்ஸை கொடுக்குறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும், அவங்க அத்தை நம்பி இருப்பாங்க. சரி, செங்கோட்டையன் மேலே அம்மாவுக்கு என்ன ஒரு, ஜெயலலிதாக்கு என்ன ஒரு இது இருக்கு? இல்லை, அவரும் ஒரு சீனியர் லீடர், அவரையும் நல்லா தெரியும். இந்த பேர், அவர் பேர் தெரியும், அவர் அங்கே பார்த்துருக்கேன். அங்கே போய் சொல்லிட்டுலாம் நாங்களாம் பார்த்துருக்கோம் சின்ன வயசுல. நம்பிக்கை உண்டு அவர் மேலே? கண்டிப்பாக. அவரை ரொம்ப அவங்களுக்கு நம்பிக்கை பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு 5-6 பேர் வச்சுருப்பாங்க இல்லையா எல்லாருமே. ஒரு பெரிய சீனியர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களோட இமீடியட் நெக்ஸ்ட் ஒரு 5-6 பேர் அவங்க வச்சுருப்பாங்க. சரி, நம்ம எதான்னு இருந்தால் இவங்கள்ட்ட சொன்னால் அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டில் அவர் கண்டிப்பாக. பட் செங்கோட்டையன் வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, அவங்க ஃபேமிலி லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து, இதெல்லாம் நான் இப்போ தான் நியூஸில் படித்தேன். கம்ப்ளைண்ட் வந்து உடனே அவரை எல்லா பதவியும் எடுத்துட்டாங்க. அவர் ஒய்ஃபே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த போது, வீட்டுக்கே வரதில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த போது, அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தருடைய வீட்டுக்கே அங்கே போயிட்டு இருக்காரு, இங்கே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட். இந்த நியூஸ் எல்லாம் இப்போ நான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். பட் இதை பற்றிலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த அது அப்போ உங்களுக்கு தெரியாது? ஜஸ்ட் பேர் தான் தெரியும், நேரில் பார்த்தா ஜஸ்ட் இவரா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் எங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஆரம்ப காலத்துலேருந்தே ஓபிஎஸ் அளவுக்கு செங்கோட்டையன் வந்து அம்மாவோட குட் புக்ஸில் இல்லை இருந்தாருன்னு சொல்கிறேன். ஐ திங்க் 90s was there. அப்போல்லாம் குட் புக்ஸில் தான் இருந்தார். இவர் வந்து அந்த இடத்துக்கு வந்தது கொஞ்சம் லேட்டர் பீரியட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2001 அந்த டான்சி நில வழக்கு, அவர் சிஎம் ஆனது, அவர் திருப்பி அந்த பதவி அவங்களுக்கு கொடுத்தது, அந்த டைமில் தான் இவர் அவங்களுடைய நெக்ஸ்ட் இமிடியேட்டாக அவங்க நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக வராரு. இப்போ சசிகலா வந்து ஒன்றிணைணும் ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகன் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இதே சசிகலாவால் ஜெயலலிதா காலத்தில் அதிமுக விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும்? நிறைய பேர் இருப்பாங்க, பெரிய லிஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, கேகேஎஸ் சார், சேகர் பாபு, நிறைய பேர் இப்போ அவங்களாம் திமுகல இருக்காங்க. எல்லாமே இவங்களால நிறைய பேர் மன உளைச்சல் காரணமாகவோ இல்லை அவங்களுக்கு சம்திங் லைக் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கட்சியில் குறையும் போதும், இல்லை இவங்க ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் போது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்பயே சசிகலா வந்து நம்மால கட்சி வீக்கன் ஆகக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் இப்ப வர எண்ணம் ஏன்? இல்லை, அப்போ கட்சி வீக்கன் ஆகல. அவங்க என்ன நடந்தாலும் அம்மா இருக்கும்போது கட்சி வீக்கன் ஆகல. அது 1 man ஷோ தான், 1 man ஆர்மி. அவங்க இருந்த வரைக்கும் அது 1 man ஆர்மி தான். ஆனால் என்ன நடந்தாலும் அப்போ அவங்களால அந்த கட்சி ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. எடப்பாடி வந்து ஜெயலலிதா செய்கிற அளவுக்கு துணிச்சலான முடிவுகளை எடப்பாடி எடுக்கிறது அவ்வளோ சரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவு அனுபவம் குறைவாக இருக்கலாம். அதாவது அரசியல் அனுபவத்தை பற்றி நான் பேசலை. அவங்க வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ட்ரெயின் ஆனாங்க, அவர் கூடவே இருந்து ஒர்க் பண்ணாங்க, ஃபீல்டு கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. எடுத்தோடனே அப்படியே மேலே வந்துடல. அப்புறம் நிறைய சந்திச்சாங்க அவங்க.
ஆப்போசிஷன்லாம் நிறைய சந்திச்சாங்க. அவங்கள கட்சியிலேருந்து வெளியேற்றணும், அத்தை வந்து இருக்கவே கூடாதுன்னு ஆறாம் வீரப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பீரியட் எல்லாம் அவங்க ரொம்ப நிறைய ஃபைட் பேக் பண்ணாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படி சர்ன்னு எஸ்கலேட்டரில் ஏறி வரல அவங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பு, மக்கள் இந்த செல்வாக்கு, அந்த இமேஜ், அவங்க ஒரு கிரேட் லீடர்ஸில் ஒரு லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ஒரு இந்திரா காந்தி தான் சொல்லலாம், ஒரு ஜெயலலிதா தான், ஒரு இந்தியாவுக்கு அந்த லெவலில் அவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இவரை பொறுத்த மட்டும் சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீஃப் மினிஸ்டர் பதவி கிடச்சிதுன்னு சொல்லலாம். பட் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது யாரால்? திரு பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் ஆனபோது அந்த எலெக்ஷனில் அவரால் இவரை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிலைப்படுத்தி அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலை. அத்தை போய் இருக்காங்க, அம்மா அப்போ உயிரோடு இருக்காங்க, அவங்க ஜெயிச்ச எலெக்ஷன் அது, அவங்க ஜெயிச்ச கடைசி எலெக்ஷன் அது. அவங்களால தான் இந்த கட்சியை ஜெயிச்சுது. அவங்க இல்லாமல் இவங்க எவ்வளோ டவுன்ஃபாலை சந்திச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியும். பீப்புள், மக்களுக்கு தெரியும், அதிமுக கட்சியினருக்கும் தெரியும், சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே. அவங்க இல்லாமல் ஒரு எலெக்ஷனை கூட அதுக்கப்புறமா இவங்களால ஏன் ஜெயிக்க முடியல? அவங்களுக்கு ஈக்குவலாக தன்னை சொல்லிக்கணும்னு அவர் விரும்பினாருன்னா, இப்போ எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் 10 தோல்வி பழனிசாமியே கிண்டல் அடிக்கிறாங்க. அது ஜெயிச்சு காட்டணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன காரணம்? அப்போ இருக்கிறவங்களையும் விரட்டுறாரு. குரங்கு கையில் பூமாலை கொடுத்தாங்க, பிச்சு பிச்சு போடும்ல, அதுதான் நடந்துட்டு. பட் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தா புரிஞ்சிடப்படுமா? அவங்கெல்லாம் இந்த 4 பேர் இல்லை சார், அவங்க பின்னாடி இருக்க தொண்டர்கள். லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட் டைரக்ட்லி. சசிகலானா அவங்க கிட்டே இப்போ ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கா? அது காசுக்கு வந்த கூட்டமோ வேற எதுக்கு வந்த கூட்டமோ, ஆனால் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குல்ல. திரு டிடிவி தினகரன் வந்து 2 எலெக்ஷன் நின்று கண்டெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தனி கட்சி வச்சு அதுல கொஞ்சம் ஒரு 2% 3% ஓட்டு இருக்கா, அங்க ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குல்ல. திரு ஓபிஎஸ் மட்டும்தான் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர். அவராலையும் கொஞ்சம் பேர் வெளியே போனவங்க, அவர்கிட்டயும் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குல்ல. ஸோ இந்த 3 கூட்டத்தையும் சேர்க்கணும். இவங்க 3 பேர் இல்லை, நாட் தோஸ் 3 இண்டிவிஜுவல்ஸ். இதுல பெரிய லீடர் இவங்க யாருமே கிடையாதுன்னு கேட்டால் எக்ஸப்ட் ஓபிஎஸ் வேணால் நம்ம சொல்லலாம். அரசியல் செல்வாக்கூட இவங்க யாரும் இல்லைன்னா திரு ஓபிஎஸ் மட்டும்தான். இவங்க 2 பேரும் அம்மா கூட இருந்தாங்கன்னு அது மட்டும்தான் அவங்க முன்னிலைப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க எம்பி, இவர் வேணா எம்பியாக இருக்கார், இவங்க சசிகலா அவங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்எல்சியாவோ எம்பியாவோ மினிஸ்டராவோ ஏதாவுமே இருந்ததில்லை. ஏன் அப்படி? அப்போ என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? கூட போயிட்டு வந்தால் அதுதான் அனுபவம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால் அதை மட்டுமே ஒரு ஆத்தென்டிக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அம்மா கூட போயிட்டு வந்தேன், எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, நான் பெரிய லீடர்னு சொன்னால் வேடிக்கையா இல்லை? இவங்க மட்டுமா போனாங்க? வாகன ஓட்டுநர் கார் ஓட்டிட்டோ இல்லை வேன் ஓட்டிட்டோ கூட போயிருப்பாரு. அவங்களோட மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட, ஃபீமேல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட போயிருப்பாங்க, போலீஸ் எல்லாம் கூட போயிருப்பாங்க, செக்யூரிட்டிலாம் கூட போயிருப்பாங்க. அது கூட இவங்களும் போனாங்க. இதுதானே அவங்களோட அனுபவம். வேற என்ன அனுபவம் இருக்கு? அவங்களோட தொண்டர்கள்லாம் உள்ள வரணும்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, அதனால இவங்க இறப்புக்கு பின்னாடி அந்த பொதுச் செயலாளர்னு கொஞ்ச நாள் அந்த பதவியில் அவங்க இருந்த காலத்துல அவங்க கிட்ட ஒரு கூட்டம் சேர்ந்தாச்சு. தன்னை முன்னிலைப்படுத்திட்டு டிடிவி தினகரன் எலெக்ஷன்லாம் அவர் கண்டெஸ்ட் பண்ணதெல்லாம் அவர்கிட்டயே ஒரு கூட்டம் சேர்ந்தாச்சு. இந்த எல்லா கூட்டமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயோட கேடர்ஸ் தான் அவங்க. இவங்கெல்லாம் திமுகலேருந்து வரல, மதிமுகலேருந்து வரல, பாமகலேருந்து வரல. இந்த ஸ்பிளிட்டாக இருக்கிற இந்த பீப்புள் தொண்டர்கள் எல்லாரும் அதிமுக தொண்டர்கள் தான். சரி, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் அவங்க சொன்னதானே அவங்கள எனக்கு பர்சனலா பிடிக்குமோ பிடிக்காதோ அதுக்காக நான் மாற்றி ஒன்று சொல்ல முடியாது. திஸ் இஸ் அ ஃபேக்ட், திஸ் இஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த தொண்டர்கள் எல்லாம் சேர்க்கணுன்றது தான் அவங்க முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. இல்லை நான் சேர்க்கவே மாட்டேன்ட்டு இருக்கிறவங்களே போதும் அப்படின்ற ஸ்டாண்டில் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கார். ஏன்னா மெயின் பார்ட்டி அவர் கையில் இருக்கிறதுனால அவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. பட் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த பழைய அராஜகம் ஆரம்பிச்சிடாதான்? இந்த தலைவர்லாம் ஒன்றா சேர்ந்தா அந்த தொண்டர்களை மட்டும் உள்ளே கொண்டு வந்து தலைவர்லாம் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்த சசிகலாலேருந்து ஆரம்பித்து டிடிவிலாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்க என்ன பதவி கொடுக்குறது? அந்த கொஸ்டின் இருக்குல்ல. இவங்களாம் எப்படி அகாமடேட் பண்ணுறது? இவங்கெல்லாம் ஜெயலலிதா சமாளித்தாங்க, எடப்பாடியால் சமாளிக்க முடியுமாங்கிற பயம் தானே? பயமெல்லாம் இருக்காது, பயம்லாம் சொல்ல முடியாது. மேபி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இன்டர்ஃபியர் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வேணா இருக்கலாம். இவங்க சேர்க்க வேண்டியது அந்த கேடர்ஸ் தானே தவிர
இவங்க 4 பேர் அந்த லீடர்ஸ்னு சொல்லிக்கிறவங்க இல்லை, கேடர்ஸை தான் அவங்க சேர்க்கணும். இந்த லீடர்ஸ் வேண்டாங்கிறீங்க? வேண்டான்னு சொல்ல நான், நாட் லைக் தட், அந்த விதத்தில் சொல்ல. அதனால எந்த யூஸும் இல்லைங்கிற, எக்ஸப்ட் ஓபிஎஸ் சார் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஜாதின்னு பார்த்தா அவரும் அதே சேம் கேஸ்ட். அவங்கள்ட்ட உள்ள தொண்டர்களை டைலூட் பண்ணி கொண்டு வந்துடணுங்கிறீங்க? ஆமாம், அதுதான் செய்ய வேண்டியது. அப்போ தானே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க முடியுங்க. ஏன் அதுக்கு என்ன ரீசன் நான் முதல்ல சொல்லிட்டேன், எடுத்தோடனே சொன்னதே ஃபர்ஸ்ட் நான் அதுதான். அந்த அம்மா அந்த சசிகலா மேலே நல்ல அபிப்பிராயமோ நல்ல ஒப்பீனியனோ இமேஜோ மக்கள்கிட்ட கிடையாது. ஸோ அவங்கள கொண்டு வந்து இதில் சேர்த்தாக்க வர ஓட்டு கூட வராமல் இந்த 4 ஓட்டு போட்ட கூட சரி இந்த அம்மாக்கெல்லாம் போட முடியாது போன்னு போயிடும், டெபாசிட் கூட வராது. அந்த பையன் தான் இருக்குது, அது அவருக்கு தெரியும்ல. நானே இதெல்லாம் சொல்கிறேன்னா அவருக்கு தெரியாத என்ன எவ்வளோ அனுபவம் இருக்கும். இப்போ டிடிவி கையிலே ஒரு 2% ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு எப்படி கொண்டு வருது அவர்? அதுவும் இந்த ஓட்டு எல்லாமே இந்த ஏடிஎம்கே தொண்டர்களை சேர்ந்தது தானே. டிடிவி மேலே உள்ள அபிமானத்துலேருந்து எப்படி வெளில கொண்டு வருது அவனோட? இல்லை, அது அவங்க வேணும்னா இதோட அவங்க கட்சியை கொண்டு வந்து இணைக்க வேண்டியதுதான். இப்போ சரத்குமார் கொண்டு போய் இணைக்கலையா? ஆமாம், அது மாதிரி அந்த கட்சியை இதில் இணைச்சிட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே இல்லாத பணமா எங்காவது கூட சசிகலா உள்ள கொண்டு விடாதுங்கிறீங்க? கண்டிப்பாக சார், நான் அவங்க நன்மைக்காக இதை சொல்கிறேன் சார். என்னோட பர்சனல் வெஞ்சன்ஸோ வெறுப்போ விரோதமாக கிடையாது சார். அவங்களுக்கும் நிறைய வயசாயிடுச்சு, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம், ஏஜ் பொறுத்து அதையும் பார்க்கணும். ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க பேசாமல் இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கு. அவங்களுக்கு கிட்ட இருக்கிற கேடர்ஸை கொண்டு போய் ஏடிஎம்கேல இணைச்சி விட்டுட்டு அவங்க பேசாமல் நிம்மதியாக படம் உட்காரலாமே. அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்கள தான் சொல்கிறேன் நான். அவங்களுக்கு சாய்ஸ் அதுவாக இருந்தாக்க எல்லாருக்கும் நன்மை தானே. அவங்க சாய்ஸ் அது கிடையாதுன்னு நல்லா தெரியும் அவங்களுக்கு. அவங்க இருக்கணும் அந்த சென்டர் ஆஃப் இதில் ஆக்ஷனில். பட் அது இல்லாமல் இப்படி பண்ணாங்கன்னா அதிமுகவும் ஸ்ட்ரென்தன் ஆகும், இவங்களுக்கும் எதுவும் அதனால பெரிய லாஸ் ஒன்று. என்னதான பிரச்சனை, நீங்கள்லாம் போங்க நான் அப்படின்னு நான் பேசாமல் இருக்கேன் அப்படியே ஒரு பெருத்தன்மையாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக எல்லாரையும் வாழ்த்திட்டு உட்காரலாம். அந்த பெருந்தன்மை இந்த அம்மாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் நான். அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அவங்க தான் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல வீட்டை வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருக்காங்களே. ஏதாவது மறுபடியும் ஏதாவது இந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா தனக்கு மறுபடியும் ஒரு அதிகாரம் கிடைக்கும். இல்லை, இந்த அதிகார ஆசையை விட்டுட்டு தன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் பேரையும் கொண்டு போயிட்டு இந்தப்பா நீங்கள் போயிட்டு அதில் சேர்ந்துருங்க, நீங்கள்லாம் பார்ட்டி ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களெல்லாம் தூரக்கேண்டே வாழ்த்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அப்போ எப்படி 4 ஃபேக்ஷன் இருக்கும்? ஏன் இவங்க 2 பேரும் ஏன் அது பண்ணக்கூடாது? யாரும் தினகரனும் அவர் என்ன பண்ணலாம், கட்சியில் கொண்டு போய் இணைச்சிருங்க. இணைச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிக்கோங்க, எம்எல்ஏ நில்லுங்க, எம்பிஏ நில்லுங்க, எது வேணால் நில்லுங்க. பழையபடி அதிகார மையத்துக்கு வராதிங்கிறீங்க? அந்த அதிகார மையத்துக்கு அவங்க வரவே முடியாது இனிமேல். அதுக்கெல்லாம் இவர் பயந்தாருன்னா அப்புறம் அவர் இதில் போஸ்ட்டில் இருக்க லாய்க்கே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் பயந்தா அப்புறம் நீங்கள் அந்த கட்சிக்கு தலைமை எப்படி இருப்பீங்க? தலைவரை எப்படி அவர் தலைவராக ஒருத்தரை ஏற்றுக்கணும்னா அவர் போல்டாக இருக்கணும், ஸ்ட்ராங்கான டிசிஷன் இருக்கணும். அவரை பார்த்து 4 பேர் பயப்படணும், அவரை பார்த்து 4 பேர் ஓடுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி இருக்கா இல்லையா? தீவிரமாக இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. சம் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் தேர். ஏன்னா அது எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கும். எல்லா எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்கள் ஒரு வெறுப்பெல்லாம் காட்டுவாங்க. இப்போ திமுக அலையன்ஸ் தான் இப்போதைக்கு இப்போ பார்த்தா திமுக அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த கட்சியிலேருந்து யாரும் எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அப்படியே காங்கிரஸ் எல்லாருமே இன்டாக்டாக இருக்காங்க, முஸ்லீம் லீக் எல்லாமே இன்டாக்டாக இருக்காங்க. இது அப்படியே நாளைக்கு எலெக்ஷன் போச்சுன்னா அவங்க வின்னிங் சான்சஸ் ஜாஸ்தி தானே? அது இப்போ எப்படி சார் சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ புது நியூ என்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க. அதனால விஜய் எந்த அளவுக்கு ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆகுன்றது நம்ம கரெக்டாக இல்லை. விஜய் அதிமுகவுக்கு க்ளீன் ஸ்வீப் இருக்குமான்னு சொல்ல முடியாது. யாருக்கு? டிஎம்கே அலையன்ஸ் போன வாட்டி இருந்த மாதிரி க்ளீன் ஸ்வீப் அப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே மேலே அப்போ இருந்துச்சு. எடப்பாடி தலைமையினால ஏடிஎம்கேக்கும் அவரோட சிஎம் கேண்டிடேச்சருக்கும் அப்போ நிறைய வெறுப்பை காமிச்சாங்க மக்கள். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்னால ஒரு ஷூட் அவுட் சம்பவம் நடந்துச்சு. அதனால தூத்துக்குடியும் பயங்கரமாக தோற்றதுக்கு காரணம் அதுதான், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இப்போ டிஎம்கே மேலே இல்லை. ஆனாலும் க்ளீன் ஸ்வீப் இருக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, விஜய் எந்த அளவுக்கு ஓட்ட பிரிப்பார்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் எல்லாரும் சொல்கிற அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு சொல்ல முடியும்ட்டு நிறைய அனாலிஸ்ட் சீனியர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஐ ஆல்சோ அக்ரி டு தட். ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி
ஓட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லன்னு தெரிஞ்ச அப்புறமா அதை சொல்ல முடியும். இப்போ பொதுவாக எல்லாரும் 10 to 12% சொல்கிறாங்க. ஒருவேளை அது இருக்கலாம். பட் இவர் வந்து ஏன்னா சினிமா இமேஜ் இல்லையா. ஆனால் இப்போ அவரை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய பீப்புளெலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு ஹீரோ இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 10 to 12%. அவருக்கு வந்து மேல்தட்டு மக்கள்லேருந்து கீழ்த்தட்டு மக்கள் வரை எல்லா ஓட்டும் விழுன்னு சொல்கிறாங்க. அவருக்குடைய பெரிய ப்ளஸ்ஸே அதுதாங்கிறாங்க. எப்படி எம்ஜிஆருக்கு வந்து மேல்தட்டு கீழ்த்தட்டு எல்லா தட்டும் வந்து விழுந்ததோ இல்லை, அவரை இதில் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய ஐடியாலஜி வாஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் விஜய். இல்லை பாப்புலாரிட்டி வைஸ் சொல்கிறேன். டிராவிடியன் ஐடியாலஜி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அந்த பீரியட்லேருந்து டிராவிடியன் ஐடியாலஜி இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாடு பொறுத்த மட்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸில். இவங்க இப்போ புதுசாக ஒரு ஐடியாலஜி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுப்படும்னு சொல்ல முடியல. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 10-15% வருங்கிறீங்க. யூத்தோட ஓட்டெல்லாம் வரலாம். யூத் ஓட்டு விழும். ஆமாம். இது யாரை ரொம்ப பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? 2 பேரையும் பாதிக்கும். ஆமாம், 2 பேரையும் பாதிக்கும். 2 கூட்டணியுமே இது பாதிக்கும். ஸோ அதனால இவ்வளவு சேஞ்சஸ், இவ்வளோ டைனாமிக்ஸ்லாம் மாறி இருக்கும்போது இந்த டைமில் வந்துட்டு அதிமுக ஸ்ட்ராங்காக வைக்கிறத விட்டுட்டு ஒருத்தராக நீங்கள் வேணாமா நீங்கள் போங்க, நீ வேணாமா நீங்கள் போங்க, நீங்கள் போங்கன்னு இப்படி பண்ணாக்க அவங்களுக்கு என்ன டவுன்ஃபால் தானே ஆகும். இவங்க வந்து பிஜேபி இவ்வளோ தூரம் வந்து அனுசரித்து போகிறத விட விஜயோட அலைன்ஸ் வச்சுதான் ஈஸியாக சிஎம் ஆகலாம். கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று. நம்ம பாலிட்டிக்ஸு இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணும்போதும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர அந்த ரவுண்ட் த கார்னருங்கும் போதும் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் பொதுவாக நினச்சது நேச்சுரல் அலையாக விஜய் கட்சியும் ஏடிஎம்கேயும் சேரலாம்னு நினச்சாங்க. பொது கருத்து அப்படின்னு இருந்தால் கூட ஒருவேளை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாக இருக்கும். விஜய் எடுத்தீங்கன்னா கூட எங்கே பார்த்தாலும் அவர் எம்ஜிஆர் அடிக்கடி எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். ஒன்று அதை ஆதரிக்கணும். இவங்க ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? ஸ்டாண்டே எடுக்கல. ஒன்று அதை ஆதரிக்கணும், இல்லை அதை எதிர்க்கணும். எம்ஜிஆர் எங்களுக்கு உரியவர், நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொல்லணும். இல்லைன்னா அதை ஆதரிக்கணும். ஆதரிச்சா என்ன பண்ணணும்? அவரோட அலையன்ஸில் இருக்கணும். இப்போ எதுவுமே இல்லாமல் தானே இருக்குது. 2மே இல்லை. பட் அவர் வந்து இப்போ வர எம்ஜிஆர் அவர் கம்பேர் பண்ணிக்கிறதோ இல்லை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாமே. இவங்க கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்ல வாய்ப்புகளெல்லாம் கோட்டை விட்டுட்டு இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை 3வது இடத்துக்கு கூட அவங்க தள்ளப்படலாம். சரி, கடைசியாக ஒரு கேள்வி. இவ்வளோ தூரம் தெளிவாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு கம்பேக் உண்டா? தீபா மறுபடியும் கம்பேக் உண்டா? இல்லை, கண்டிப்பாக அரசியல்னா ஏடிஎம்கே தவிர வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்க முடியாது. ஏன்னா அரசியலும் போதே எனக்கு அதிமுக தான், வேறு கட்சியில் எதுவுமே யோசிச்சது கூட இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க இறந்தப்போ சரி இப்போலாம் எனக்கு அரசியலாலே ஓடிடுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது கூட இங்கே வந்து நின்று அந்த கூட்டமோ அந்த மக்களையோ இப்போ நினச்சா கூட எனக்கு அது ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆகிடுது. அந்த ஊருக்கெல்லாம் போனேன், உங்கள்கிட்ட கூட சொன்னேன், அந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போய் அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது அவங்களாம் இன்னும் அது மேலே எவ்வளோ தீவிரமாக இருக்காங்க. அதனால் அரசியல்னா அதிமுக தான், வேறு எதுவும் யோசிக்கல. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு தாட் அப்பப்போ வந்துட்டு போகுதா? வரும், அவங்கள பார்த்தா வரும், பார்க்காத வரைக்கும் வராது. நம்ம அத்தை வந்து நம்மளை சரியாக வழிகாட்டி தான் நம்ம இந்த இருக்க வேண்டிய இடமே வேறு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்காக வருத்தப்படுவேன். இல்லை, யார் யாரையோ அரசியலில் சேர்த்து விட்டு அவங்கெல்லாம் அடிச்சுக்கும் போது நமக்கு இவ்வளோ தகுதியான நம்ம வந்து ஓரமாக உட்காந்துருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வருத்தம் வருமா வராது? இல்லை, அப்படிலாம் நான் யோசிக்கல. வருத்தம்லாம் சொல்ல முடியாது. இப்போ எனக்கே வேணும்னு நான் ஆசைப்பட்டாதான் நான் அதை பற்றி யோசிக்கணும். எனக்கு பாலிடிக்ஸ் வேணும், அரசியல் இல்லை. உங்கள் அத்தையை உங்களை சரியாக குரூம் பண்ணல, அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒரு செல்ஃப் மேட் பர்சன் தான் என்ன சொல்லித்தரேன். நீங்கள் செல்ஃப் மேடாகவே இருங்க. ஆனால் என்ன யாரும் குரூம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க யார் யாரோ அவர்களால் இன்னி வரலும் வந்து மேலே வந்தவங்க. அதுதான் அவங்கெல்லாம் இதெல்லாம் வேணுன்றதுக்காக தான் அவங்க கூட இருந்தாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எதுவும் வேண்டாம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு இருந்தோம். ஓபிஎஸ் வந்து நீங்கள் ஓரளவு உங்களுக்கு நெருக்க முடியும் இல்லையா? ஓபிஎஸ் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? நல்ல பரிச்சயம் உண்டு, பேசுகிறாரு. இப்போ பேசுகிறாரா? சமீபத்தில் அவர் மைண்டில் என்னதான் வச்சுருக்காரு? இதெல்லாம் அரசியல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஜென்ரலாக பேசுவோம். ஒருத்தர் அவர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அவருக்கும் எங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அவர் எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பர் மாதிரி ஆகிட்டார், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அரசியல் நான் அடுத்த மூவ் என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லுவார். அவருக்கே தெரியாது அது என்ன பண்ண கூடாது, அவருக்கு தெரிஞ்ச சார் சொல்லுவார். ஸோ இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது உங்களுடைய அறிவிப்பு ஏதாவது எதிர்பார்க்கலாமா? அறிவிப்புன்னா நான் என்ன பண்ணணும் நீங்களா சொல்லுங்களேன். எனக்கு தெரியலையே, நிஜமா தெரியல என்ன பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. யாருக்கா அந்த மாதிரி ஐடியா இருந்தால் என்கிட்ட சொல்லட்டும்.
எடப்பாடிக்கு ஒரு சால்வை போத்திட்டு பேசுனீங்கன்னா நான் எதுக்கு இவருக்கு போய் சால்வை போத்துட்டு வந்தேன் பார்க்குறீங்க? விரும்புறீங்களோ இல்லையோ அவர் தானே கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லையா? அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அவங்க வேணும்னா என்னை வந்து கூப்பிட்டுரும், ஓகேங்களா? கீப் மை டோர்ஸ் ஓப்பன். நீங்கள் என்னைக்கு வேணால் வாங்க, நாளைக்கு வாங்க, நாளன்னைக்கு வாங்க, 4 வருஷம் கழிச்சு கூட வாங்க, பிரச்சாரத்துக்கு வாங்க. மை டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் யூ. நான்லாம் வந்தாங்க நிற்க மாட்டேன். ஏன்னா அம்மாவோட ஃபேமிலின்ற ரெஸ்பெக்டை எனக்கு கொடுத்த அந்த கட்சியில் ஒரே ஒரு நல்ல மனிதர் ஓபிஎஸ் மட்டும்தான். ஜெயக்குமார் எனக்கு பர்சனலாக தெரியும், சின்ன வயசுலேருந்து அவரை தெரியும். ஸோ அவர் அதில் சேர்க்க முடியாது. இவங்க யாருமே அந்த ஒரு ஃபேமிலின்ற ஒரு ரெஸ்பெக்டையும் எங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நானும் அவங்கள்ட்டேருந்து விலகி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். கட்சியோட நலன் கருதியோ இல்லை மக்கள் ஆசைப்படுறாங்க, இல்லை அதிமுக தொண்டர்களை விரும்புகிறாங்க நினச்சி அவங்க வேணும்னு நினச்சா வாங்க, கூப்பிடுங்க, நாங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கோம். அப்போ அதை பற்றி யோசிப்போம். அவங்க விரும்பி பிரச்சாரத்துக்கு அழைத்தால் போவீங்க? பிரச்சாரம் மட்டுமே சொல்கிறீங்களே, பிரச்சாரத்துக்கு அழைச்சானா அதோட என்னென்ன அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கும்ல. அப்படி வேணும்னு அவங்க நினச்சா அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, நிச்சயமா இதுக்காக இவங்களை கூப்பிடலானோ அதுக்காக கூப்பிடலாம், அது என்னன்னு என்கிட்ட சொல்லட்டும், அப்புறம் யோசிக்கலாம் தான் சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ இந்த செங்கோட்டையன் அவரோட நியூஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நியூஸ் ஒன்று வருது, அதிமுக நியூஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கேயோ பிரச்சாரம் பண்ணிட்டு எலெக்ஷன் மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்காரு. எந்த ஊருன்னு தெரியல. அதாவது ஒரே ஒரு கட்சி, யார் வேணால் அந்த கட்சியில் மேல் லெவலுக்கு வரத்துக்கு இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தானா? புரட்சி தலைவருக்கும் வாரிசு இல்லையா, புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் வாரிசு இல்லையா அப்படின்னு இவர் பேசினார். கேட்டேன், பார்த்தேன். அது இவர் மட்டும் எப்படி வந்தாராம்? சசிகலா அவங்க எடுத்து கொடுத்தனால தானே இன்னைக்கு அந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு எடுத்து இப்படி கையில் அவங்க லட்டு மாதிரி கொடுத்ததுனால. இல்லை நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? உங்களோட சீரியஸ்லாம் இருக்காங்கன்னா இன்றைக்கி டீசெண்டில் கிரீவன்ஸில் அவங்க வெளில போகிறாங்க. அப்போ எங்களெல்லாம் வந்து வாரிசே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தவறு இல்லையா? அவர் யாருன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் தப்பாக யாரையும் பேச மாட்டேன். புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னார், ரைட்டு. அம்மாவுக்கு வாரிசு இல்லைன்னு இவர் எப்படி சொல்லலாம்? அவரும் சொல்ல முடியாது, அது வேறு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் சொன்னேன், அவங்க கூப்பிடுவாங்களான்னு நீங்கள் கேட்டதுனால நான் இதெல்லாம் சொன்னேன். ஸோ பல விஷயங்களை மனம் திறந்து பேசிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.